இல்ல விஜய் சார்னு சொல்ல எல்லாருமே உள்ள இறக்கிருக்காங்க. விஜய் சார் சார்ந்தவங்க, ரஜினி சார் சார்ந்த அட்லி வரைக்கும் எல்லாருமே வராங்க. அது அவங்கவுங்க பாக்குற கண்ணுலதான் இருக்கு. ஆனா நிறைய விஷயம் இந்த நடைமுறை ஆட்சிக்கும் நடைமுறை நிகழ்வுக்கும் அப்படியே பிரதிபலிக்குது. சினிமா தான் உண்மையை எடுக்குதா இல்ல உண்மையதான் சினிமாவை எடுக்கிறாங்களான்னு இந்த படத்துல இருந்து நம்மளுக்கு கேள்வி எழுது. ஆனா இது ஒரு பெரிய இந்த கால கட்சியில வர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு படமா தான் நான் பாக்குறேன். இந்த படம் எலெக்ஷன்ல கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை காப்பாத்தும் அப்படின்றது அந்த படம். குடும்பத்தோட பாக்கலாம்ல, குடும்பத்தோடயும் பாக்கலாம், லவர்ஸோடயும் பாக்கலாம், இல்லன்னா ஓடிடிலயும் பாக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்து இருக்கும். அவங்கவுங்க இப்ப எடுத்துக்கிறதுல ஒரு சாருக்கு கொஞ்சம் அடி வாங்கும், ஒரு சார்ந்த கட்சிக்கு கொஞ்சம் அடி வாங்கும் இந்த படம். இதுல விஜய் பாஸ்கரை செங்கோட்டையனை நடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிருபல் குமார் நடிக்க வச்சிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட ஃபுல்லான படம் தான். இது எவ்வளவு தடைகள் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது டிவிக்கல எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி படம் தான். டிவிக்கு கட்சியோட விஜயை தாக்கி பேசுறாங்க. முக்கியமா எவ்வளவு நிறைய இடத்துல பொம்பளை விஷயத்திலயும் சரி, குடிக்கிற விஷயத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே அவரை டேமேஜ் பண்ணிருக்காங்க. டேமேஜ் பண்ணி தான் அந்த படம் இருக்கா? சக்சஸ்ஃபுல்லா போகுமா படம்? படம் நல்லாதான் போதா? புரியல. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் நல்லா ஸ்டார்டிங் விஜய் நல்லா பண்ணாங்க, போக வச்சு செஞ்சுறாங்க. ஹீரோட நடிப்புல நல்லா இருக்கா? நடிப்புல நல்லாதான் இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சுன்னா அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணதா பிடிக்கவே இல்லை. மத்தது காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய விஜய் பத்தி ஏதாவது பேசிருக்காங்களா படத்துல? விஜய் பத்தி நடிப்பு நல்லா இருக்கா? நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? எப்படி இருந்துச்சு படம்? குடும்பம் சார்ந்த படம் தானே இது? குடும்பம் சார்ந்த பாலிடிக்ஸ்கான படம். சும்மா என்டர்டைன்மென்ட்க்கு பார்க்கலாம். நல்லா தரமா இருக்கும். தரமா சொல்ல முடியாது, பார்க்கலாம். எலெக்ஷன் நடக்கிறதுனால இதை ஒன் டைம் பார்க்கலாம். பிடிச்சதுன்னு ஒண்ணுல வெற்கிற பாலிடிக்ஸ் அப்படியே பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? என்ன கண்டென்ட் சொல்றாங்க படத்துல? தெரியல, ஃபேமிலியா பார்க்கலாம், ஃபன்னா இருக்கு. விஜய் பத்திலாம் ஒண்ணும் இல்ல, அவங்களே சொல்றாங்க லாஸ்ட்ல. அப்ப நல்ல படம் தான், நல்ல கருத்துள்ள படம் தான். அப்ப மக்களுக்கு இது எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? எலெக்ஷன் கண்ணோட்டம் பாக்கறதுனால நிறைய பேர் தப்பா இருக்கு, இது படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. அத பத்தி பாக்குறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப படம் நல்லா இருக்கா ஹிட் ஆயிடும். ஓகே, நட்டி பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருக்காரா இல்ல வேற ஸ்டைல் இருக்காரா? லைட்டா இந்த தாடி அந்த காபல பாக்கும்போது லைட்டா குஷியான மாதிரி கூட சில பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் தெரியல, விஜய் பாக்க மாதிரி அந்த இருக்காங்க. ஓகே, so overall it's a lot of people have been texting and saying is this related to someone, are you the padam paatha. I hope you enjoy it. உமாபதியோட டைரக்ஷன் எப்படி இருந்தது மேம்? லைவா இருந்தது, எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப லைவா இருக்கு. எல்லாருக்குமே இப்பதான் புரிதல் வந்திருக்கு இந்த படத்தை பத்தி. இந்த மைக்ல வச்சிருந்தாங்க. நல்லா ரொம்ப மேக்கிங்காவே ரொம்ப நல்லா இருக்கு. யார் மனசு புன் படத்துல இல்ல, அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப என்ஜாய் பண்ண. ஃபேமிலிஸ் வில் என்ஜாய். அண்ட் டீடைலா இருக்கு, பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது டீடைலா இருக்கு. in a nice way, good note ல முடிஞ்சிருக்கு. தம்பி ராமையாவா இருக்கட்டும், நட்டி சார் இருக்கட்டும், ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி இருக்கு? கேட்கலாம், டக்குன்னு கேளுங்க. படம் பார்க்க வந்திருக்கீங்க, படம் பார்க்க வந்து இந்த மாதிரி கொடி போட்டு வந்தீங்களே, கொடியே கடியா இருக்க. 2 ரிப்பன் தையக்கார கொட்ட ஒரு கொடி, ஓகேவா? 4 ரிப்பன் வாங்கினா ஒரு கொடி, 5 ரிப்பன் கட்டினா ஒரு கொடி. கொடியா பார்க்காதீங்க, இது கலர் கொடியா பாருங்க. இது தூக்கி காய போட்டாலும் என்ன கட்சியான்னு சொல்லுவீங்க? ஏதோ துணி காயுது, புரியுதா சொல்லுது? அது தோல்ல போட்டா அரசியலா மாறுது, இப்படி போட்டா அரசியலா மாறுது. நல்லா இருக்கா படம் உண்மையிலே பக்காவ பிளான் பண்ணி எடுத்தாரான்னு தெரியல தம்பி ராமையா.
தயாரிப்பு எப்படிங்க ஓப்பனிங்ல அவரோட கார்ல பிளேமுத்துல எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறாரு. இதை நம்ம மெயின் கவனிக்க வேண்டியது. ஏன்னா நீங்க கேட்கலாம் அரசியல் படமானு, அதுக்குதான் நான் சொல்ல வருது. ஏன்னா அவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல பேசி அதை கரெக்டா வெளிப்படுத்த. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். படம்ன்றது வேற, சினிமான்றது வேற. அதை கரெக்டா பிளே பண்ணா போல பக்கா 100% காமெடிங்க இந்த படம். இது ஃபுல் காமெடிங்க, காமெடி பண்ணி தான்